வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசுவின் புகழ் அதிகமாக யூத மக்களிடையேயும் மற்ற இனத்தை சேர்ந்தவர்களிடத்திலும் பரவி கொண்டிருந்த நாட்களில் இயேசு செய்த ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அவரோ என்ற வார்த்தை அவரை தனித்து பிரித்து காட்டுகிறது. மற்ற மக்களோடு சீஷர்களோடு இருக்க வேண்டிய நேரங்களில் தேவனோடு இருந்தார், தனித்திருந்தார், ஜெபித்தார். இந்த வசனத்தில் 3 வார்த்தைகள் முக்கியமானவை. முதலாவது வனாந்திரம், யாரும் அதிகமாக வராத இடம், தனிமையாக எந்தவித தொந்தரவும் இன்றி இருப்பதற்கு ஏற்ற இடம், யாரும் எளிதாக அணுக முடியாத இடம். இவ்வுலகில் நாம் எப்படிப்பட்ட இடத்தில் வாழ்ந்தாலும் தனிமையாக நான் தேவனோடு நேரம் செலவழிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். என் ஜெப நேரங்களில் என் கவனத்தை திசை திருப்பக்கூடிய எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மொபைல் ஃபோன் அல்லது காலையில் என் வீட்டுக்கு வருகிறவர்கள் எதுவும் என்னை பாதிக்கக்கூடாது. எனக்கென்று ஒரு வனாந்திரம் இருக்க வேண்டும். அது என் வீட்டின் மொட்டை மாடியாக இருக்கலாம், என் தனி அறையாக இருக்கலாம், பின்புறத்திலே இருக்கிற தோட்டமாக இருக்கலாம். என் வசதிப்படி நான் அமைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தனித்து போய் ஆண்டவரோடு தனியாக நேரம் செலவழிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இயேசு திரள் கூட்டங்களின் மத்தியில் எப்போதும் இருந்தாலும் தன்னை தனிமைப்படுத்தி தேவனோடு நேரம் செலவழிப்பதிலே கவனமாயிருந்தார். ஆலயத்துக்கு போகிறோம், விசேஷித்த கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம், விசுவாசிகளோடு இருக்கிறோம். ஆனால் தனியாக நாம் ஆண்டவரோடு காணப்படுகிறோமா? மார்த்தாள் மரியாள் வீட்டில் மரியாள் தனியாக இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்ததை இயேசு பாராட்டுகிறார். உலகத்தோடு நேரம் செலவழிப்பதை காட்டிலும் இயேசுவோடு தனித்திருப்பது மேலானது. மூன்றாவது, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரோடு உள்ள உறவே முக்கியம். ஜெபமில்லா கிறிஸ்தவன் உயிரற்ற கிறிஸ்தவன். ஆண்டவர் நாம் அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:9 காணலாம். உலகத்தோடு உயிரற்ற மின்னணு சாதனங்களோடு செலவழிக்கும் நேரங்களை விட இயேசுவோடு நாம் செலவழிக்கும் நேரங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கே ஜெப வாழ்க்கை அவசியம் என்றால் நாம் எம்மாத்திரம்? ஜெப நேரங்கள் இந்த உலகத்தின் எதிர்மறை சக்திகளை எதிர்த்து போராட தேவ பலத்தை நமக்குள் கொண்டு வரும். பிரசங்கித்து பின்வாங்கிவிட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டான், முன்னேறுவான். அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களில் கவனமாயிருப்போம். இயேசு கிறிஸ்துவே நம் வாழ்வில் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி. அவரையே பின்பற்றுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.